வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் விவாகரத்து. கதைக்குள்ள போலாமா? கார் கடம்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தண்டபாணி காரை ஓட்டி கொண்டிருக்க அவருடைய தர்ம பத்தினி விசாலம் அவர் அருகில் அமர்ந்து கொண்டு பிளாஸ்கில் இருந்த காப்பியை டம்ளரில் ஊற்றி அவரிடம் நீட்டினாள். காரை ஓரமாக நிறுத்திய தண்டபாணி அதை வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்தார். ஏன்னா இதுவரை 4 தடவை காப்பி ஆயிடுத்து. ஏண்டி அதுக்கு என்ன? இப்ப நீ கொடுத்துட்டே இருக்க, நான் குடிச்சுட்டு இருக்கேன். இஷ்டம் இல்லைன்னா விட்டுடு. நான் என்ன சொல்ல போறேன்? ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. நானும் தான் காலையில கிளம்பினத்துல இருந்து கேட்டுட்டே இருக்கேன், எங்க நான் போறோன்னு. ஏதாவது பதில் சொல்றேலா என்று அவரை முறைத்தாள். தண்டபாணி லேசாக புன்னகை செய்தார். ஆமா, எல்லாத்துக்கும் சிரிப்பொண்ணு சிரிச்சிடுவேன். ஏய் விசாலம், உன்கிட்ட சொல்லாம நான் என்ன செஞ்சுட்டு போறேன்? எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. சொல்லுங்கண்ணா, நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? விசாலம், நீயும் ஜேஷ்ட புத்திரனுக்கு கல்யாணம் ஆகணும்னு பகவானை வேண்டிண்டு ஒரு கோவில் விடாம அலைஞ்சியோன்னா? ஆமாண்ணா என்று பெருமூச்சு விட்டாள். அதுக்கு பலன் கிடைச்சிடுத்து. விசாலத்தின் முகம் 1000 வாட்ஸ் பல்பு போல் மின்னியது. ஏனா என்ன சொல்றேன்? உங்க வாயால இப்படி ஒரு நல்ல வார்த்தையை கேட்கறது ஆச்சரியமா இருக்கு. இங்க பாருங்கோ, நேக்கு புல்லரிக்கிறது என்று தனது கையை காண்பித்தாள். தண்டபாணி அவளை பார்த்து சிரிக்க, ஏனா சொல்லுங்கோ, பொண்ணு யாரு? எந்த ஊரு? என்ன படிச்சிருக்கா? கண்ணுக்கு லட்சணமா நன்னா இருப்பாளா? எங்க பார்த்தேள்? எப்படி பார்த்தேள்? நான் எப்ப அவளை பாக்குறது? நம்ம பையனுக்கு ஏத்தாப்போல இருப்பாளா? விசாலம், உன்னோட எல்லா கேள்விக்கும் தோ இப்பவே பதில் கிடைக்க போறது பார் என்று காரை பட்டென நிறுத்தினார். அது ஒரு சிறிய அழகான ஓட்டு வீடு. அதன் வாசலில் 2 பக்கமும் திண்ணை வைத்திருக்க அந்த வீட்டை சுற்றி அழகான பூச்செடிகள் பூத்து குலுங்கி கொண்டிருந்தது. வாசலில் ஒரு அழகான இளம்பெண் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். விசாலம் அந்த பெண்ணை அப்படியே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிறங்கினாள். டி விசாலம், நீ அந்த பொண்ணை ரசிக்கிறியா, அந்த கோலத்தை ரசிக்கிறியா என்று சிரித்து கொண்டே தண்டபாணியும் இறங்கினார். ரெண்டும் தானா? என்ன அழகு! ஏனா அந்த பொண்ணு யாரு? நாம இப்போ யாரத்துக்கு வந்திருக்கோம்? எல்லாம் உள்ளவா சொல்றேன், அங்க வந்தா நீயே தெரிஞ்சுப்ப என்று அவர் கூறிக்கொண்டிருக்க அந்த பெண் அவர்களை நிமிர்ந்து பார்த்துவிட்டு டக்கனை எழுந்து கொண்டாள். அவள் முகத்தில் ஆச்சரியம், சந்தோஷம், உற்சாகம் அனைத்தும் தெரிந்தது. மாமா வாங்கோ என்று அழைத்துவிட்டு கடகடவென உள்ளே ஓடினாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த விசாலம், ஏன்னா இந்த பொண்ணை நேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நன்னா லட்சணமா இருக்கா. உள்ளவா என்று தண்டபாணி உள்ளே செல்ல விசாலமும் அவர் பின்னால் சென்றாள். அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்ற அந்த பெண் தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருந்த மீனாட்சியின் அருகில் சென்று மூச்சு வாங்க நின்றாள். அம்மா, அவ வந்திருக்கா என்றாள் படபடப்பாக. அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்த மீனாட்சி, யாருடி, யாரு வந்திருக்கா? எதுவுமே புரியறாப்பல சொல்ல மாட்டியா என்றாள். அம்மா, அவதாம்மா, அப்பாவோட ஃப்ரெண்டு தண்டபாணி மாமா. ஓ, தண்டபாணி அண்ணாவா? அசடு, அதை சொல்ல ஏன் இப்படி இழுத்துட்டு இருக்க? தள்ளு என்று அவளை தள்ளி கொண்டு முந்தானை எடுத்து போர்த்தி கொண்டே உள்ளே சென்றாள். அம்மா, அவர் கூட என்று அவள் கூறுவதற்குள் மீனாட்சி உள்ளே சென்று விட்டாள். ஹாலில் இருந்த பழைய மரச்சரில் தண்டபாணி அமர்ந்திருக்க அவர் அருகில் தரையில் விசாலம் அமர்ந்து கொண்டிருந்தாள். அண்ணா வாங்கோண்ணா வாங்கோ என்று தண்டபாணியை பார்த்து வணங்கி கொண்டே வந்த மீனாட்சி கீழே அமர்ந்திருந்த விசாலத்தை பார்த்து தயங்க, என்ன மீனாட்சி அப்படி பாக்குற? இவதான் என் ஆத்துக்காரி விசாலம். அப்படியா? வாங்கோ மன்னி. என்ன மன்னி, கீழே உட்காந்துண்டு எழுந்துடுங்கோ என்று பதறிய மீனாட்சி, டி காயத்ரி என்று திரும்ப அதற்குள் அவள் சிறிய மனையை கொண்டு வந்து விசாலத்திற்கு போட்டாள். விசாலம் அவளை வாஞ்சியோடு பார்த்து கொண்டு, உன் பேரு காயத்ரியா என்று கேட்டுக்கொண்டு எழுந்து அதில் அமர்ந்தாள். ஆமா என்று மெலிதாக சிரித்துவிட்டு உள்ளே ஓடினாள் காயத்ரி. காயத்ரி, காப்பிலாம் எதுவும் வேண்டாம், ஏற்கனவே 4 வாட்டி ஆயிடுத்து என்று விசாலம் குரல் கொடுக்க, சோ பேசாம இரு விசாலம், காயத்ரி நன்னா காப்பி போடுவா பாரு என்றார். அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? விசாலம், ஒரு கேஸ் விஷயமா நான் போன வாரம் இந்த ஊருக்கு வந்திருந்தேன்.
அப்பதான் ஞாபகம் வந்தது, என்னோட பால்ய நண்பன் விஸ்வநாதன் இந்த ஊர்ல தான் இருக்கிறதா கேள்விப்பட்டது. சரி, அவனை இன்னைக்கு பார்த்துட்டு போயிடணும்னு வீட்டை விசாரிச்சுண்டு வந்தா, அவன் 3 வருஷம் முன்ன இவளை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சது. அந்த குழந்தைய பார்த்ததும் நேக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. நீயும் உன் பிள்ளையாண்டானுக்கு பொண்ணை தேடி அலைஞ்சுட்டு இருக்க. சரி, அந்த ஆண்டவனா பார்த்துதான் இவளை நம்ம கண்ணுல காட்டியிருக்கான்னு மனசுல பட்டுது. அதுதான் உன்னை இன்னைக்கு அழிச்சுண்டு கிளம்பிட்டேன். நீ என்ன சொல்ற? அம்மாடி மீனாட்சி, உன் அபிப்பிராயத்தை சொல்லு. நான் அன்னைக்கே சொன்னதுதான், உன் பொண்ணை பத்தின கவலை இனி உனக்கு வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன்னு. அண்ணா, நான் என்ன சொல்றது? இது அவளோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லுவேன். நீங்க பெரிய இடம், நாங்க என்று மீனாட்சி தடுமாற, ஆ, அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாமா, நாங்களும் சாதாரண மனுஷாதான். திருவாரூர்ல வக்கீல் தண்டபாணினா கொஞ்சம் பிரபலம், நீதிக்கும் நியாயத்துக்கும் பேர் போன மனுஷன்னு என்ன சொல்லுவா. இதுல என்னோட பெருமன்னு ஒன்றும் இல்லை. என் தோப்பனார், அவரோட தோப்பனார் எல்லாரும் சம்பாதிச்சு வச்சுட்டு போன பேர் எனக்கும் ஒட்டியுண்டுத்து. 3 தலைமுறையா நாங்க வக்கீல் தொழில் பார்த்துட்டு இருந்தோம். இப்பதான் என் பையன் அதை மாத்திட்டு இன்ஜினியருக்கு தான் படிப்பேன்னு அடம் பிடிச்சி படிச்சுட்டு இப்ப அமெரிக்காலையும் செட்டில் ஆகிட்டான். தவம் இருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த பிள்ளையாண்டான். அதனால தான் அவனுக்கு செல்லம் அதிகமா கொடுத்துட்டோம் என்று சிரித்தார். இதற்குள் காயத்ரி இருவருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுக்க, அவளை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த விசாலம், நீ நன்னா சமைப்பியோ என்று அவளை உற்று பார்த்தாள். பாத்தியா, அவளுக்கு என்ன தெரியுமோ அதை தான் கேட்கிறா என் ஆத்துக்காரி. சமத்தடி நீ என்று அவளை கேலியாக பார்த்தார். போங்கண்ணா என்று அவரை முறைத்து விட்டு காப்பியை குடிக்க ஆரம்பித்தாள். காயத்ரி நன்னா சமைப்போ, பாட்டு கூட நன்னா பாடுவா. ஆசைப்பட்டு வீணையோ கத்துண்டா. எல்லாம் அவளோட தோப்பனார் செல்லம். ஆனா பாவம், அவரோட ஆசைதான் நிறைவேறத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டார் என்று கண்களை துடைத்து கொண்டாள் மீனாட்சி. அவளை இருவரும் அதிர்ந்து பார்க்க, அண்ணா, காயத்ரிய டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. சும்மா சொல்லப்படாது. குழந்தையும் நன்னா படிச்சா, நீட் எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணா. ஆனா அதுக்குள்ள அவருக்கு என்று பொங்கி வந்த அழுகியை பிரயத்தனப்பட்டு அடக்கினாள் மீனாட்சி. காயத்ரி அவளை பார்த்து தலையை குனிந்து கொள்ள, அதனால என்ன மீனாட்சி, இப்ப என்ன, அவளுக்கு வயசு ஆகிடுத்து. கல்யாணம் பண்ணிட்டு கூட படிச்சா போறது. அவ அமெரிக்கால தான் போய் மெடிசன் படிக்கணும்னு விதி இருந்தா அது யாரால மாத்த முடியும் என்று விசாலத்தை பார்த்து சிரித்தார். மீனாட்சி அவரை கையெடுத்து வணங்கிவிட்டு, அண்ணா, உங்களுக்கும் மன்னிக்கும் பெரிய மனசு. அதெல்லாம் ஒன்னும் இல்லை. இப்படி தங்க விக்கிரகம் போல இருக்கிற இவளை வேற யாராவது கொத்தின்னு போறதுக்குள்ள நாங்கோ எங்காத்த கழிச்சுண்டு போயிடணும் என்று சிரித்தாள் விசாலம். அது மட்டும் இல்லை, என் நண்பனுக்காகவும் எங்க நட்புக்காகவும் நான் செய்கிற சின்ன நியாயம் இது என்று கண்களை துடைத்து கொண்டார் தண்டபாணி. மீனாட்சி கண்களை துடைத்து கொள்ள, காயத்ரி, இந்தா, இதுதான் என்னோட மகன் கணபதி போட்டோ என்று தனது பாக்கெட்டில் இருந்து தண்டபாணி கணபதியின் போட்டோவை அவளிடம் கொடுக்க, அதை பார்த்ததும் அவள் முகம் வெட்கத்தால் சிவந்தது. என்ன, பிடிச்சிருக்கா என்று விசாலம் அவளை பார்க்க, அவள் கடகடவென உள்ளே ஓடினாள். மன்னி, கல்யாணத்துக்கு நாங்கோ என்று மீனாட்சி வாயெடுக்க, தோ பாருமா மீனாட்சி, கல்யாணத்துக்கு நீ உன் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும். வேற எதுவும் நீ போட்டு அலட்டிக்காத, நான் பாத்துக்கிறேன். அப்ப நாங்க கிளம்புறோம் என்று எழுந்து கொண்டார். அண்ணா, கணபதிக்கு இதுல விருப்பமான்னு கேக்குறியா? அவனுக்கு நாங்க பார்த்து எது சொன்னாலும் கேட்டுப்பான். இருந்தாலும் நான் ஏற்கனவே அவன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். நம்ம காயத்ரி போட்டோவையும் வாட்ஸ்அப்ல அனுப்பினேன். அவனும் ஓகே சொல்லிட்டான். இனிமே என்ன, அவன் அடுத்த வாரம் வந்துடுவான். இனி ஸ்ட்ரெயிட்டா கல்யாணம் தான் என்றார். அதே போல் ஒரே மாதத்தில் கணபதி காயத்ரி திருமணம் கோலாகலமாக நடந்தேற 1 வாரம் இருந்துவிட்டு கணபதி அமெரிக்காவுக்கு கிளம்பினான். காயத்ரி அவனை கண்ணீரோடு வழி அனுப்ப, தோ பாரு காயத்ரி, அப்பா அம்மா கூட ஒரு 2 மாசம் இருந்துட்டு வா. நான் அதுக்குள்ள நோக்கு காலேஜுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டா அப்புறம் இங்க வர்றது கஷ்டம். அதுக்கு தான் சொல்றேன் என்று அவள் கண்களை துடைத்தான். டி காயத்ரி, எங்க ஆசைக்காக ஒரு 2 மாசம் இங்க தங்க மாட்டியோ? இப்பவே உன் ஆத்துக்காரன் கூட கிளம்பிடணுமா என்று அவளை ஆசையாக அடித்தாள் விசாலம்.
போங்கம்மா என்று காயத்ரி வெட்கத்தால் தலையை குனிய, குழந்தை எதுக்கு 2 பேரும் கலாட்டா பண்ணிட்டு இருக்கேள் என்று கேட்டுக்கொண்டு அங்கு வந்தார் தண்டபாணி. அப்பா, உங்க செல்ல மாட்டு பொண்ண நாங்க ஒன்னும் கலாட்டா பண்ணல. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு அவ மூஞ்சி தூக்கி வச்சுண்டா. அவ்வளவுதானா? காயத்ரி, கவலைப்படாதடிமா. இன்னும் ஒரே மாசம்தான். அவன் உன்னை கூட்டிட்டு போறானோ இல்லையோ, நானே உன்னை ஃப்ளைட் ஏத்தி விட்டுடுறேன் என்று சிரித்தார் தண்டபாணி. இதை கேட்ட அனைவரும் சிரிக்க மீனாட்சிக்கு முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. கணபதி அமெரிக்காவுக்கு சென்றதும் மீனாட்சி ஊருக்கு புறப்பட்டாள். காயத்ரி தனது மாமனார் மாமியாரிடம் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் ஒட்டி கொண்டாள். அவளது கள்ளம் கவடம் இல்லாத குணம், வெகுளியான சிரிப்பு, மிரண்ட பார்வை, சுறுசுறுப்பு, எதையும் டக்கென கிரகிக்கும் புத்திசாலித்தனம் அனைத்தும் இருவருக்கும் பிடித்துவிட அவளை மருமகளைப் போலின்றி பெற்ற மகள் போல் பார்த்து கொண்டனர். விசாலம் அவளை அழைத்து கொண்டு கோவிலுக்கு செல்வதும் கடை தெருவிற்கு செல்வதும் அவளுக்கு விதவிதமான புடவைகள் வாங்கி கொடுப்பதும் என இருக்க, அவளுக்கு விதவிதமாக நகைகளை ஆர்டர் போட்டு வாங்கி அடுக்கினார் தண்டபாணி. பொதுவில் அவள் அந்த வீட்டு இளவரசியாகவே மாறினாள். 3 மாதங்கள் சென்றதும் தனது தாயுடன் 10 நாட்கள் இருந்து விட்டு வந்த காயத்ரியை கணபதி வந்து அழைத்து செல்ல, ஊருக்கு சென்றதிலிருந்து தினமும் தனது மாமனார் மாமியாரிடம் போனில் பேசிவிடுவாள் காயத்ரி. 10 நாட்கள் சென்றது. காயத்ரிக்கு அங்கு அமெரிக்கா பழக்க வழக்கங்கள் புதிதாக இருக்க அவளை அவ்வளவாக வெளியழைத்து செல்லாமல் இருந்தான் கணபதி. தன்னுடைய நண்பர்கள் வந்தாலும் அவர்களிடம் அவளை அவ்வளவாக அறிமுகம் செய்யாமல் தான் மட்டும் பேசிவிட்டு அனுப்பிவிடுவதும், பெரும்பாலும் அவர்களை வீட்டிற்கு அழைத்து வராமலும் இருந்தான். அன்று காலை ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்த கணபதிக்கு டிஃபனை பரிமாறிய காயத்ரி மெதுவாக அவனை தயங்கிக் கொண்டே பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற? ஏன்னா நீ காத்துலயே இருக்கிறது போர் அடிக்கிறது. நீங்க காலேஜில் சீட்டு வாங்கிட்டேன்னு சொன்னேளே, எப்ப நான் ஜாயின் பண்ணணும் என்று கேட்டாள். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நோக்கிங்க, இவா பேசுற இங்கிலீஷ்லாம் புரியாது. இப்ப நீ படிச்சு என்ன பண்ண போற? ஏன்னா பிறக்கிறச்சியே குழந்தைகள் பாஷையை கத்துண்டா பிறக்கிறது, போக போக. ஏய், இதோ பாரு, இந்த வியாக்கியானெல்லாம் பேசாத. 4 ஃப்ரெண்ட்ஸ் நான் மாத்துக்கு வந்தா எப்படி அவகிட்ட பிஹேவ் பண்ணணும்னே எனக்கு தெரியல. இந்த அழகுல மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிக்க போறாளாம். ஏன்னா நான் கத்துப்பேண்ணா, நீங்க சொல்லி கொடுங்கோ, எல்லாம் கத்துப்பேன். நீங்க தான் என்னை யார் கூடவும் பேசக்கூடாதுன்னு. ஆமா, நான் தான் சொன்னேன், இப்ப என்ன என்று அவளை முறைத்தான். கோவப்படாதே, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்கோ. நேக்கு சின்ன வயசுல இருந்து படிக்கணும்னு ஆசை. ஏய் காயத்ரி, போதுண்டி, திரும்ப அதே பல்லவியை ஆரம்பிக்காத. இதுக்குதான் தலைப்பாடா அடிச்சுண்ட, நீக்கு கல்யாணம் வேண்டாம் ஒன்னும் வேண்டான்னு. அதுவும் இப்படி ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை கட்டிண்டு என்று தலையில் அடித்து கொண்டான். ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கிறது என்ன? நீங்க தானே சொன்னேன்னு. ஆமா, நான் தான் சொன்னேன். எங்க அம்மாவோட நச்சரிப்பு தாங்காம சொன்னேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீ அங்கேயே இருப்ப, நான் இங்க ஃப்ரீயா இருக்கலான்னு நினைச்சுட்டு ஒத்துண்டேன். ஆனா நீதான் வேதாளம் போல என் முதுகிலேயே ஏறி உக்காந்துண்டு என் பிராணனை வாங்குறியே. அங்க எங்க ஆத்துல இருந்தாதான் என்ன? நான் தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாக்கன்னு சொல்றேன்னு. அப்புறம் என்ன, ஜங்குன்னு வந்து இங்க இறங்கிடணுமா? கல்யாணம் ஆகி வந்து 1 மாசத்துல 1000 போன் கால், எப்ப வரேல்னு. சே, மனுஷால நிம்மதியா விடுறதில்ல என்று சலித்து கொண்டான். அதிர்ந்து போன காயத்ரி, ஏன்னா அப்ப நீங்க என்ன காலேஜில் சேர்க்க ஏற்பாடு பண்ணன்னு சொன்னதெல்லாம் சும்மா ஏதோ உன்னையும் என் தோப்பனாரையும் சமாதானம் செய்ய சொன்னேன். அதையே புடிச்சுண்டு அழுவியா என்று பேக் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். காயத்ரி அதிர்ந்து சோஃபாவில் அமர்ந்தாள். 1 வாரம் சென்றது. காயத்ரி அமைதியாக தனது வேலைகளை பார்த்து கொண்டு கணபதியிடம் நெருங்காமல் மௌனமாகவே இருந்தாள். கணபதியும் அவன் வேலைகளை பார்த்து கொண்டு இரவு லேட்டாக வருவதும், அவளை சாப்பிட்டாயா என்று கூட கேட்காமல் அவனை போட்டு கொண்டு சாப்பிட்டு விட்டு இரவு வெகு நேரம் போனில் தனது நண்பர்களுடன் அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்தான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு காயத்ரி மௌனமாக இருந்தாள். இங்கு நடப்பது எதுவும் தனது மாமனார் மாமியாரிடமோ அம்மாவிடமோ சொல்லிக் கொள்ளாமல் தனக்குள்ளேயே போட்டு அழுத்தி கொண்டு பொறுமையாக இருந்தாள். அன்று மாலை ஆபீஸிலிருந்து வந்த கணபதி, காயத்ரி காயத்ரி, கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு வா என்று குரல் கொடுக்க கிளாஸில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மூச்சு வாங்க சிட்டாக ஓடி வந்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்த கணபதி,
ஏன் இப்படி ஓடி வர என்று அவளிடம் இருந்து தண்ணீர் வாங்கி கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்த காயத்ரியின் கைகளை பிடித்து தன் அருகில் அமர வைத்து கொண்டான். காயத்ரிக்கு இதயம் வேகமாக அடித்து கொண்டது. காயத்ரி, என் மேல கோவமா என்று அவள் தலைமுடியை சரி செய்தான். ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா என்று வேகமாக தலையை ஆட்டினாள். காயத்ரி, நேக்கும் ஆஃபீஸ்ல டென்ஷன், நீயும் ஆத்துல காலேஜ்னு அடம் பிடிக்கிற. அதுதான் அன்னைக்கு உன்னை அப்படி பேசிட்டேன்டி, என்னை மன்னிச்சுடு. ஏன்னா என்கிட்ட நீங்கோ என்று படப்படத்தாள். சரி, அதெல்லாம் போகட்டும். தோ பாரு காயத்ரி, நான் போய் காலேஜில் விசாரிச்சேன். அடுத்த மாசம்தான் அட்மிஷனே போடுறாளாம். அப்படியா? ஆமா காயத்ரி, அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, நீ அதுவரை இங்க போர் அடிச்சுட்டு இருக்க வேண்டாம். நானும் ஆபீஸ் விஷயமா நியூயார்க் போறேன். வர ஒரு மாசம் ஆகும். அப்ப நான் உனக்கு டிக்கெட் புக் பண்ணி அனுப்பி வைக்கிறேன், நீ வந்துடு. ஏன்னா நான் தனியா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடி. என் ஃப்ரெண்டு கைலாஷ் ஒய்ஃபு அடுத்த மாசம் இங்க வர போறதா நேத்து அவன் சொல்லின்னு இருந்தான். நான் வேணா கேட்டு சொல்றேன், அவ கூட வந்துடு, ஓகேவா என்றான். சரி என்று அமைதியாக தலையை ஆட்டினான். அப்ப எல்லாம் பேக் பண்ணி வை, டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேன். அண்ணா, என்ன சொல்றே? ஆமாண்டி, எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற மாலினி நாளைக்கு சென்னைக்கு போறா. அவ கூட நீயும் போயிடு. அங்க அப்பா வந்து அழைச்சுட்டு போவார், நான் சொல்லிடுறேன் என்று எழுந்துச்சிட்டான். காயத்ரி அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு வாரம் சென்றது. திருவாரூர் வந்ததிலிருந்து காயத்ரி மிகவும் சோர்வாக இருக்க, தண்டபாணி விசாலம் எவ்வளவு கேட்டும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். தனது தாயின் ஞாபகம் வந்திருக்கலாம் என்று அவளை கடம்பூருக்கு அழைத்து சென்று விட்டு விட்டு வந்தனர். அங்கும் அவள் கலகலப்பாக இல்லாமல் டல்லாகவே இருந்தாள். மீனாட்சி மிகவும் குழம்பி போக அவளை பற்றி விசாலத்திடம் போனில் கூறினாள். அதுதான் மன்னி, நேக்கும் ஒன்னும் தெரியல. அவ அமெரிக்கால இருந்து வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கா. கணபதி கிட்ட கூட போன் போட்டு அவன் தோப்பனார் கேட்டுட்டார். அவன் எதுவும் இல்லைன்னு தான் சொல்றான். ஆனா இவதான் இப்படி இருக்கா. எங்களுக்கும் ஒன்னும் புரியல. சரி, உங்க ஞாபகம் ஏதாவது குழந்தைக்கு வந்திருக்கலாமோன்னு அங்க அனுப்பினோம். அவ இல்லாம எங்க வீடும் வெறிச்சோடு இருக்கு. நீங்களும் அவகிட்ட பக்குவமா கேட்டு பாருங்கோ என்று விசாலம் கூற, சரி மன்னி என்று ஒன்றும் புரியாமல் போனை வைத்தாள் மீனாட்சி. இப்படியே ஒரு வாரம் செல்ல, அன்று விசாலம் விசாலம் என்று அலறிக்கொண்டு உள்ளே வந்தார் தண்டபாணி. கையில் கிண்ணத்துடன் உள்ளிருந்து பரபரப்பாக ஓடி வந்த விசாலம், என்னண்ணா, என்ன ஆச்சு என்று அலறினாள். என்ன ஆச்சா? நீ பெத்திருக்கே ஒரு பிள்ளையாண்டான். அவ என்ன காரியம் பண்ணிருக்கான் பாரு என்று கையில் இருந்த பேப்பரை அவள் முன்பு நீட்டினார். என்னண்ணா, அதுல என்ன இருக்கு? உன் புள்ள விவாகரத்து அப்ளை பண்ணிருக்காண்டி. காயத்ரிக்கும் அவனுக்கும் செட் ஆகாதான், அதனால விவாகரத்து பண்ண போறானா என்று அவர் கூற, தடால் என்று கையில் இருந்த கிண்ணத்தை கீழே போட்டாள் விசாலம். ஏனா, என்னண்ணா இது? நேக்கு ஒன்னும் புரியலையே. நேக்குந்தான் புரியலடி, அதனால தான் உடனே அவனுக்கு போனை போட்டு விசாரிச்சேன். என்ன சொன்னா? என்ன சொன்னானா? காயத்ரி அவனுக்கு பிடிக்கலையாம். அவளுக்கும் அவனுக்கும் சரிப்படாதான். அவ சரியான பட்டிக்காடான், ஏதேதோ சொல்றான். ஏன்னா இவனுக்கு பிடிச்சுதானே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். நாமளா எதுவும் செஞ்சிடலையே. இதோ பாரடி, அறுத்துண்டு ஓடுற மாட்டுக்கு தெக்கு வடக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. அது போல அவனுக்கு காயத்ரியை பிடிக்கலன்னு ஆயிடுத்து. இனி அவன்கிட்ட காரணத்தை கேட்கறது நம்ம முட்டாள்தனம். ஏன்னா சொல்றதுக்கு அவனுக்கு 1000 காரணம் ரெடியா இருக்கும் என்று தொப்பின சேரில் அமர்ந்தார். ஏன்னா, என்னன்னா இது? அப்ப நம்ம காயத்ரி கதி என்ன ஆறுது? அந்த மீனாட்சி முகத்துல நாம எப்படி விழிக்கிறது? அவளுக்கு என்ன சமாதானம் சொல்றது என்று ஓவென அழ ஆரம்பித்தாள். அதுதான் விசாலம் நேக்கும் புரியல. இனிமே காயத்ரி உன் பொண்ணு இல்ல, எங்காத்து மாட்டு பொண்ணு. அவளை பத்தின கவலை இனி நோக்க வேண்டான்னு மீனாட்சி கிட்ட தலை நிமிர்ந்து சொன்னேனே. இன்னைக்கு எப்படி நான் அவன் முகத்துல விடிக்கிறது? காலகாலமா கொடுத்த வாக்க காப்பாத்திண்டு வர பரம்பரைன்னு பேரு வாங்கின நம்ம குடும்பம் இப்ப என்னாலயா இப்படி ஆகணும்? ஏன்னா நம்ம பையன் பண்ண தப்புக்கு நீங்க என்ன பண்ணுவேள்? ஹசடு. அவன் தப்பு பண்ணாலும் நாம பண்ணாலும் பாதிப்பு பாவம் அந்த அப்பாவிக்கு தானேடி.
சரிண்ணா, வாங்கோ. அந்த காயத்ரிக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள நாம அவகிட்ட பக்குவமா சொல்லிடுவோம். வாங்கோண்ணா. என்னடி விசாலம், நான் அந்த குழந்தை முகத்தை எப்படி பார்ப்பேன் என்று எழுந்து கொண்டார் தண்டபாணி. கார் மீனாட்சி வீட்டு வாசலில் நிற்க அந்த ஊர் மக்கள் அவர்கள் வீட்டு வாசலில் கூடியிருந்தனர். உள்ளே ஆண்களும் பெண்களும் அழுது கொண்டே போவதும் வருவதும் என இருக்க தண்டபாணியும் விசாலமும் அதை பார்த்து அறிந்து கொண்டே மெதுவாக இறங்கி சென்றனர். பாவம், நேத்து காலையில கூட என்கிட்ட நன்னா பேசிட்டு இருந்தா. காயத்ரி திரும்பவும் எப்ப அமெரிக்காவுக்கு போக போறான்னு கேட்டுட்டு இருந்தேன். அடுத்த வாரம் மாப்பிள்ள வந்து அழைச்சுட்டு போறதா போன்ல சொல்லியிருக்காருன்னு சொன்னான். பாவம், இன்னைக்கு அதே நேரத்துக்கு அவ இல்ல. என்னவா இருக்கும் பங்கஜம்? தெரியலடி, ஏதோ திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு சொல்றா. பாவம், நல்ல மனுஷி, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம போய் சேர்ந்துட்டா என்று பெண்கள் புலம்பிக் கொண்டு போக விசாலம் அதிர்ந்து தண்டபாணியை மிரட்சியாக பார்த்தாள். தண்டபாணி நிலை குலைந்து போக இருவரும் கடகடவென உள்ளே சென்றனர். அங்கு மீனாட்சியின் உடல் பாயில் படுக்க வைக்கப்பட்டிருக்க அவளது தலைமாட்டில் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. தனது தாயின் முகத்தை வெறிக்க பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த காயத்ரியின் அருகில் விசாலம் சென்று அமர அவளை திரும்பி பார்த்த காயத்ரி, அம்மா என்று அவளை கட்டி கொண்டு அழுதாள். தண்டபாணி அவள் அருகில் வந்து, நேக்கு தெரியும் காயத்ரி, கணபதி நோக்கு காலையில போன் போட்டானா என்றார் நடுங்கிய குரலில். அப்பா, ஆமாப்பா, அதுல பேசினதும் அம்மா மயங்கி விழுந்தவதான் என்று ஓவென அலறிக்கொண்டு அவர் தோளில் சாய்ந்தாள். சில மாதங்கள் சென்றது. அன்று காலை வாசலில் கார் ஒன்று வேகமாக வந்து நிற்க அதிலிருந்து கணபதி அரக்க பறக்க இறங்கி உள்ளே வந்தான். அவனை பார்த்த விசாலம், வாப்பா, உள்ள வா, ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க என்றாள் அமைதியாக. அம்மா, போதும் நிறுத்துங்கோ, அப்பா என்ன காரியம் பண்ணிருக்காரு பாருங்கோ. இதுக்கு மேல நான் இந்த ஆத்துல எப்படி அடியெடுத்து வைக்கிறது என்று கையில் இருந்த பேப்பர்களை விசிறி எறிந்தான். அது விசாலத்தின் காலின் அடியில் வந்து விழ அதை அமைதியாக குனிந்தெடுத்தவள், இதுவா என்று லேசாக சிரித்தாள். என்னம்மா சிரிக்கிறேள்? உங்களாண்ட நேக்கு என்ன பேச்சு? நான் அப்பா கிட்டே கேட்டுக்கிறேன். என்னப்பா, என்ன என்கிட்ட கேட்கணும் என்று பூஜை அறையிலிருந்து மேல் துண்டை போட்டுக்கொண்டு வெளியே வந்தார் தண்டபாணி. அப்பா, என்ன இது என்று கையில் வைத்திருந்த பேப்பரை அவர் முன்பு நீட்டினான். அதை எட்டி பார்த்து, படிக்கலையா நீ என்றார் தண்டபாணி. ஆ, போதும் கேலி, இப்படி ஒரு நோட்டீஸ் எதுக்கு எனக்கு அனுப்புனேள்? ஏண்டி விசாலம், சம்பந்தப்பட்டவளுக்கு தானே இதை அனுப்ப முடியும். அப்பா, போதும், என்ன பார்த்து பேசுங்கோ. நேக்கு என்னடா பயம்? அப்பா, இது வேற யாராவது பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாளா? ஏன், நீங்க வக்கீல் தானே, உங்க சர்வீஸ்ல யாராவது இப்படி செஞ்சு பார்த்திருப்பேளா? அதுதான் நான் செஞ்சுட்டேனே. அப்பா என்று அவன் கூறுவதற்குள், மிஸ்டர் கணபதி, என்னை நீ அப்பான்னு கூப்பிடுற தகுதிய நீங்க எப்பவோ இழந்துட்டேன். இதோ இத்தனை நாழி போனா போறதுன்னு பேசாம இருந்தேன். நேக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புறீங்களா? அம்மா, இந்த வயசுல நான் உங்க பிள்ளை இல்லைன்னு சட்டப்பூர்வமா நீங்க என்ன விலக்கி வைக்க என்ன காரணம்? அதையாவது சொல்றீங்களா? ஏன்பா, நான் ஏன் சொல்லணும்? ஏன்னா நான் உங்க மகன். தண்டபாணி அவனை உற்று பார்க்க, சரி, பாதிக்கப்பட்டவன், போதுமா? ஆ, இப்ப சொன்ன பாரு, இது நியாயம். மிஸ்டர் கணபதி, இதே போலதான் எந்த காரணமும் இல்லாம சில மாசங்கள் முன்ன உங்க முன்னாள் மனைவிய நீங்க விலக்கி வச்சல், ஞாபகம் இருக்கா? அதனோட விளைவு அந்த அப்பாவி பொண்ணோட அம்மா போய் சேர்ந்துட்டா. அப்ப நான் பொங்கி எழுந்தேன். உன்னை ஒரு வழி பண்ணிடணும், அவனுக்கு நீ விவாகரத்துக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் அந்த அப்பாவி கிட்ட சொன்னேன். ஆனா அந்த காயத்ரி என்ன சொன்னா தெரியுமா? அப்பா, அவருக்கு என்ன பிடிக்கல, அது இன்னைக்கு எப்போ தெரிஞ்சிடுத்து. அவர் சுதந்திரமா இருக்க விரும்புறார். அவருக்கு குடும்பம், பிள்ளைகள் இதெல்லாம் பெரிய கட்டுப்பாடா இருக்கு. அப்படி ஒரு மென்டாலிட்டி உள்ள மனுஷன் கூட நான் எப்படி நிம்மதியா வாழ்க்கை நடத்த முடியும்? இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சோம் நான் உங்களுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் தான் அமைதியா இருந்தேன். எங்களால உங்க மனசு பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னான். இப்படி எந்த ரத்த சம்பந்தமும் இல்லாம எங்க ஆத்துக்கு வந்த பொண்ணு எங்களுக்காக நாங்க வருத்தப்படக்கூடாதுன்னு இவ்வளவு தூரம் யோசிக்கிறச்ச
எங்க வயித்துல பிறந்துட்டு எங்க சொந்த ரத்தமான நீ எங்களை பத்தியும் நம்மாத்து மானத்தை பத்தியும், பாவம் அப்பாவியான அந்த காயத்ரி பத்தியும், வயசான அவ அம்மாவை பத்தியும் யோசிக்காம அவகிட்ட விவாகரத்து கேட்டு அனுப்புன. அப்பா, தோ பாருங்க மிஸ்டர் கணபதி, இப்படி எங்களை பத்தியும் குடும்ப மானத்தை பத்தியும் அப்பாவி பொண்ணோட வாழ்க்கைய பத்தியும் கவலைப்படாதவங்களை நாங்க எதுக்கு மகனா பாவிக்கணும்? அதுதான் சட்டப்பூர்வமா நீங்க காயத்ரி கிட்ட விவாகரத்து வாங்கினது போல அதே சட்டப்பூர்வமா நீங்களும் எங்க மகன் இல்லைன்னு நாங்க பிரிஞ்சிட்டோம். அம்மா, நீங்களும்மா? கணபதி, உன்னால பாதிக்கப்பட்டது எங்க ஆத்து மாட்டு பொண்ணா இருந்தாலும் அவளும் ஒரு பொம்மநாட்டி. பெத்த பிள்ளையா தர்மமான்னு பாக்குறச்சே வக்கீல் தண்டபாணி ஆத்துக்காரியா நான் அந்த அப்பாவி பொண்ணுக்கு தான் ஆதரவா இருப்பேன் என்றாள் விசாலம் தீர்க்கமாக. அப்ப அப்ப நம்ம பந்தம் அவ்வளவுதானா? சரி, என்னதான் நீங்க என்ன சட்டப்பூர்வமா மகன் இல்லைன்னு விலக்கிட்டாலும் உங்களுக்கு கடைசி காலத்துக்கு என்னோட ஆதரவு தான் தேவைப்பட போறது. மிஸ்டர் கணபதி, நோக்கு அந்த கவலை வேண்டாம். எங்களுக்கு எங்க பொண்ணு இருக்கா, அவ எங்களை பார்த்துப்பா என்று அவர் கூறிக்கொண்டிருக்க, அம்மா என்னோட ஸ்டெத்தஸ்கோப்பை பார்த்தேலா, காலேஜுக்கு டைம் ஆறுது என்று கூறிக்கொண்டு கடகடவென படிகள் இறங்கி வந்தாள் காயத்ரி. கணபதி அவளை பார்த்து மலைத்து நிற்க, என்னப்பா அப்படி பாக்குற? இவதான் எங்க பொண்ணு காயத்ரி, MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. இவ படிப்புக்காக தான் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் என்று விசாலம் கூற, ஏண்டி நம்மாத்த விஷயத்தெல்லாம் எதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க? சீக்கிரம் குழந்தைக்கு டிஃபனை வை, நான் அவளை காலேஜில் டிராப் பண்ணிட்டு கிளம்புறேன் என்றார் தண்டபாணி. கணபதி அதிர்ந்து நிற்க, காயத்ரி விசாலத்திற்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு காரில் ஏறிக்கொள்ள தண்டபாணி விற்றென காரை எடுத்தார். விசாலம் அவர்களுக்கு மகிழ்ச்சியோடு கையை காட்டி கொண்டு நின்றாள். இத்துடன் விவாகரத்து கதை முற்றம். உங்களுக்கு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னை பிள்ளைருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.